Sorry guys, call vandanaala live cut ஆயிடுச்சு. So again we started the live. Yeah, share it to your loved ones in the live. Let's go. Yeah, start with my skin preparation. So in the live Indonesia la irundhu pandrathu na romba proud ah feel pandren. Also இதை நான் வந்து வெக்கேஷனா எடுத்துக்கல, இதை வந்து ஒரு பர்ஃபெக்ட் ப்ரொஃபஷனல் ஒர்க்குக்கு வந்தனால இந்த இடத்த போய் சுத்தி பாக்குறது அப்படிலாம் பண்ணாம இங்கேயும் நான் வந்து எனக்கு நான் எப்படி கெட் ரெடி ஆயிப்பேன், என் பிரைடல் ஒர்க் எப்படி பண்ணுவேன்றதை நான் இங்க ஷோகேஸ் பண்ண விரும்புறேன் நான். பிகாஸ் ஷி கிவிங் மீ அ பியூட்டிஃபுல் லக்ஸரி வில்லா 2 நாளைக்கு கொடுத்திருந்தாங்க. இப்பயும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சொல்ல வார்த்தையே இல்லாத அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ்ல ரூம் கொடுத்துருக்கனால லைக் என்ன சொல்லுவாங்க, கடமைப்பட்டிருக்கேன். அதனால அவங்களுக்கான தேவைகள் எல்லாம் முடிச்சுட்டு பிறகு மைட் பி நாளைக்கு ஒரு நாள் ஃப்ரீயா இருக்கும்னு நினைக்கிறேன், சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் எப்படி கெட் ரெடி ஆகுறேன்றதையும் இந்த வீடியோல காமிக்கலான்றதுக்காக தான் இந்த லைவ். ஓகே, ஸோ ஷோ சம் லவ். ஐ டோன்ட் லைக் இந்த பாடி ஷேமிங்கோ இல்ல டாக்ஸிக்கான கமெண்ட்ஸ் பண்றவங்க தயவு செஞ்சு இந்த லைவ் விட்டு போயிடலாம். இந்த லைவ் பியூர்லி who really likes me, who really loved me, அவங்க மட்டும் இந்த லைவ் பார்த்தா போதும். ஓகே, அண்ட் ஷேர் டு யுவர் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ கைஸ். பசங்க பார்த்தீங்கன்னா அப்பதான் வந்து கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்படி கரெக்ட் பண்ணலான்ற விஷயங்கள் உங்களுக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும், என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கி கொடுக்கலாம். ஓகே, so let's go. Any interesting questions அங்க வந்ததுன்னா சொல்லுங்க. Client from Indonesia. Indonesia வா? யாரு? Is your client from Indonesia? No, my client from basically நம்ம ஊர் தான். அவங்க டெஸ்டினேஷன் வெட்டிங் பண்றாங்க. ஓகே, so டெஸ்டினேஷன் வெட்டிங்க்கு என்ன சென்னையில இருந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஓகே, so let's start. அந்த இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க questions மட்டும் சொல்லுங்க, நம்ம ஆன்சர் பண்ணிட்டே பண்ணலாம். So start with my Aqualogica ஓட moisturizer. ஸோ ரொம்ப நேரமா இந்த இது நம்ம ஆன் பண்ணி வச்சுட்டே போயிட்டேன் போல இருக்கு. ஓகே, இங்க ஒரு போன்ல ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ திஸ் இஸ் த ஒன், த Aqualogicaவோட ஒரு பியூட்டிஃபுல் மில்க் ஃப்ளூயிட் மாய்ஸ்சரைசர் இது. ஸோ ஹூ டெரிபலி ட்ரை ஸ்கின்னா இருக்கீங்க இல்ல நார்மல் டு ட்ரை ஸ்கின்னா இருக்கவங்க கூட இதை தாராளமா யூஸ் பண்ணலாம். திஸ் இஸ் நாட் ஒர்க்ஸ் ஃபார் ஆயிலி ஸ்கின். அண்ட் இப்போ நான் டிராவல் இருக்கனால தண்ணி கொஞ்சம் கம்மியா இருக்கனால கொஞ்சம் நல்லா டீப் ஹைட்ரேஷன் வேணும்னு இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்றேன். Did you see how much moisturizer I took? Like ஒரு பீனட் சைஸ் அளவு தான். அதுவே வந்துட்டு நான் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா தான் எடுத்திருக்கேன். எதனாலனா இந்த டீஹைட்ரேஷனுக்காக, இல்லைன்னா இதை விட கம்மியா தான் நான் எடுப்பேன். நான் மாய்ஸ்சரைசர்லாம் நிறைய போடாதீங்க, லிமிட்டா யூஸ் பண்ணீங்கன்னாவே உங்க ஸ்கின் நல்லா ஹைட்ரேட்டிங்கா இருக்கும். லைக் நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், அப்படியே இப்படி அள்ளி அப்படி முழுவாங்க. அவ்வளோலாம் போடக்கூடாது, ஜஸ்ட் இவ்வளவுதான். எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்குல்ல, அப்படிதான் போடணும். ஸோ அப்ளை பண்றப்போ ஜென்ட்லா அப்ளை பண்ணணும். போட்டு கர் இப்படிலாம் நீங்க ஸ்கின்னை ரொம்ப வார்ம் பண்ணீங்கன்னா ஸ்கின் என்ன ஆகும்னா அந்த ப்ராடக்ட்டை இன்ஹேல் பண்ணாது. ஸோ உங்க ப்ராடக்ட் திருப்பி தள்ளி விட்டுடும். ஏன்னா உங்க பாடி வந்துட்டு இப்படி நம்ம தேய்ச்சிட்டே இருந்தோம்னா வார்ம் ஆகும், சூடாகும். அப்போ அந்த ப்ராடக்ட் வந்து மெல்ட் ஆகி ஸ்கின்குள்ள பெனிட்ரேட் ஆகாது. ஸோ யூ ஷுட் ஹேவ் டு யூஸ் ஜென்ட்லி. அதனால தான் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் அப்ளை பண்றவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்லோவா தான் பிளெண்ட் பண்ணுவாங்க, ஸ்லோவா தான் பிளெண்ட் பண்ணணும். So with your fingers you can apply very gently. Okay, so excessive இருக்கிறது நீங்க உங்க நெக்குக்கு உங்க ஹேண்ட்ஸ்க்கு போட்டுக்கலாம். So yes, நான் என்னோட ஃபேன் மட்டும் எடுத்துட்டு வந்துட்டுமா, வாங்க என்னோட குட்டி ஃபேன். ஸோ ஆல்ரெடி என்னோட திங்ஸ் எல்லாத்தையுமே வார்ட்ரோப்ல வந்து அடுக்கி வச்சுட்டோம். இப்பதான் பிரைட் கால் பண்ணாங்க. ஷி வாஸ் சேயிங் இப்பதான் அவங்களே ரூம் செக்இன் ஆயிருக்காங்களாம். அதுக்குள்ள நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு தான் ஐம் ஜஸ்ட் கெட்டிங் ரெடி. பிகாஸ் ஐ டோல்ட் யூ ரைட், எனக்கு என் பிரைட் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், அப்புறம் தான் மற்றதெல்லாம். ஸோ எதனால நான் ஃபேன் எடுத்துக்கிறேன்னா அந்த ப்ராடக்ட் வந்து பெனிட்ரேட் ஆகிறதுக்கு யூ ஷுட் ஹேவ் டு கிவ் அட்லீஸ்ட் அ மினிட் டைம் கொடுத்தீங்கன்னா தான் அந்த ப்ராடக்ட் பெனிட்ரேட் ஆகும். அதுக்கு மேல திருப்பி நீங்க லேயர் ப்ராடக்ட் கொடுத்தே இருந்தீங்கன்னா எந்த ப்ராடக்ட்டுமே உள்ள போகாது. சில பேருக்கு இந்த இடம் ஸ்வெட் ஆகும், எனக்குமே ஆகும். ஸோ யூ ஷுட் ஹேவ் டு கிவ் அட்லீஸ்ட் 2 minutes to 1 minute ரெஸ்ட் டைம் ஃபார் ஒரு அப்ளிகேஷனுக்கு. ஓகே, எனி அதர் questions? Ma'am, how you are updating your products day-to-day activity? Updating day-to-day product activity update பண்ணணுமா? Ma'am, how you are updating your product day-to-day activity?
எனக்கு கொஸ்டின் புரியல. பரவாயில்ல, அப்புறமா நான் பார்த்துட்டு உங்களுக்கு அது என்னன்னு சொல்றேன். என்னோட ப்ராடக்ட்டை நான் எப்படி டே டு டே அப்டேட் பண்ணிப்பேன்னு கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸ்ப்ளோரிங்ல தான். ஸோ ஐ எக்ஸ்ப்ளோர் லாட் ஆஃப் திங்ஸ். லைக் நான் நிறைய ஊர் போறேன், நிறைய மேக்கப் பிசிஷியன்ஸ் கூட நான் பழகுவேன். அது எல்லாமே நம்ம இன்ஸ்டாகிராம்ல காமிக்க முடியாது. ஏன்னா நம்ம ஆளுங்க தான் காப்பி அடிக்கிறதுல ரெடியா இருப்பாங்களே. யூ ஷுட் ஹேவ் டு யூஸ் யுவர் கிட்னி, நாட் பிரெயின். நான் என்னோட கிட்னியை நிறைய யூஸ் பண்ணி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன், ஜஸ்ட் ஃபார் ஃபன். கண்டிப்பா நீங்க நிறைய அப்டேட் பண்ணிக்கணும். ஆஸ் மேக்கப் இண்டஸ்ட்ரியில இருக்கிற நம்ம வந்து புதுசா டெய்லி நிறைய ஃபார்முலேஷன்ஸ் பத்தி நான் நிறைய பாக்குறது என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லுவேன். பட் அவங்களுக்கு வந்து தே ஃபீல் ரொம்ப ஜாஸ்தியா நீங்க சொல்லி கொடுக்குறீங்கன்னு வாங்க. பட் இப்ப வர அப்கமிங் ஜென்ரேஷன்ஸ் எல்லாமே தெரியுது அவங்களுக்கு எப்படி மேக்கப் பண்ணணும். இப்ப நானே சொல்லி கொடுக்குறேன் பாத்தீங்களா லைவ்ல. அந்த மாதிரி நிறைய விஷயம் தெரியறப்போ நம்ம ஃபார்முலேஷன்ஸ் நல்லா படிக்கணும், பிராண்ட்ஸை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம இந்த ஃபீல்டுல இன்னும் பெஸ்டா சஸ்டைனபிளா நம்மளால மேக்கப்பை செய்ய முடியும். ஓகே, ஸோ 2 minutes நான் பேசிட்டு இருந்த டைம்ல என் ப்ராடக்ட் நல்லா இன்ஹேல் ஆயிடுச்சு. கேன் யூ சி? அண்ட் இந்த டார்க் ஸ்பாட் வந்து என்னன்னு நினைக்காதீங்க, மருதாணி. இப்போ நான் ரீசெண்டா வச்சுட்டு இப்படி வச்சுட்டு படுத்துட்டு இதோ இங்க இருக்கு பாருங்க ஸ்டெயின். அந்த ஸ்டெயின் இங்க வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. போயிடும் சீக்கிரமா போயிடும். ஓகே, லெட்ஸ் கோ. இப்போ வந்து ஆக்சுவலி இங்க மழை பெஞ்சிட்டு இருந்தாலும் ஒரு சீசன் வந்து மாறி இருக்கு. நாட் ரியலி ரெய்னி, நாட் ரியலி சன்னி, ஒரு மாதிரி ஹியூமிடோட இருக்கு. இப்ப கூட எனக்கு வேர்க்குது பாத்தீங்களா? உனக்கு அரைச்சா எனக்கு எப்படி தெரியும்ன்ற மாதிரி. உனக்கு வேர்க்குது எப்படி தெரியும்னு கேட்காதீங்க. சி, மை அப்பர் லிப் அண்ட் நோஸ் ஆல்வேஸ் கெட் ஸ்வெட் இஃப் ஐ கொஞ்சம் ஆன்சைட்டி ஆயிட்டுனா. இப்போ கூட லைவ்ல இருக்கோ எல்லாத்தையும் கரெக்டா சொல்லணுமே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஒரு ஆன்சைட்டில எனக்கு வேர்க்குது. ஸோ அதனால நான் என்ன பண்ண போறேன்னா, என்னோட 1 சைஸோட ஒரு ஸ்வெட் ப்ரைமர், அதை எங்க எனக்கு ஸ்வெட் ஆகுதோ அங்க மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் ரொம்ப ஃபாஸ்டா பேசுறேனா? எஸ்னா இப்படி சொல்லுங்க. இல்ல நீங்க தலையாட்ட முடியாதுல, இது நீங்க வீடியோல இல்ல. எஸ்ஸா நோவா சொல்லுங்க. நான் ரொம்ப ஃபாஸ்டா பேசுறேனா? நோல நோ தானே? தம்ஸ் அப் கொடுக்கலாம் வீடியோ பாக்குறவங்க. நான் இங்க இருந்து கமெண்ட்ஸை பாக்குறேன். நான் ஹாய் சொன்னீங்களா எல்லாரும்? எனக்கு ஹலோ சொன்னீங்களா? சொல்லவே இல்லை. எல்லாரும் டைரக்டா அப்படியே ஜாயின் ஆயிட்டீங்க. ஹலோ சொல்லுங்க, ஹாய் சொல்லுங்க. எல்லாம் சாப்பிட்டாச்சா? ஆல் குட்டா? நோ மேம். நோ, நான் கரெக்டாக தான் இப்போ பேசுகிறேன், ஃபாஸ்ட்டாக பேசல. குட். ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட்டை போட்டு இந்த ப்ராடக்ட்டுமே கூட ஜஸ்ட் டேக் சம் டைம் டு penetrate into your skin. ஸோ அதனால ஒரு 1 minute எந்த ஒரு விஷயம் பண்ணீங்கனாலும் 1 minute டைம் கொடுத்துட்டே இருங்க. நான் இப்போ என்னோட ப்ரைமர் எங்கெங்கெல்லாம் போட்டேன்னு பார்த்தீங்கன்னா நோஸ் அண்ட் அப்பர் லிப் அண்ட் லைட்டா இந்த பார்ட்ல மட்டும் நான் கொடுத்தேன். ஏன்னா இந்த இடத்துல எனக்கு லைட்டா விசிபிள் ஏரியா இருக்கும் அப்படின்றதுக்காக, which means லைட் ஓப்பன் போர்ஸ் இருக்குன்றனால. டன். அண்ட் இப்போ வந்துட்டு என்னோட சன்ஸ்கிரீன் நான் போட போறேன். ஏன் பிரைமருக்கு மேல சன்ஸ்கிரீன் போடுறீங்க நிறைய பேர் கேட்பீங்க. இந்த பிரைமர் வந்து டு ஜஸ்ட் கண்ட்ரோல் மை ஸ்வெட், அவ்வளவுதான். என்னோட ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ண போறது என்னோட சன்ஸ்கிரீன் தான். அதுவும் ஸ்பெஷலி திஸ் க்ளோ ஸ்டிக் ஃப்ரம் சூப்பர் கூப். ஓகே, ஸோ இவரு மேம், ஹவ் யூ கோயிங் டு ஹைட் த மெஹந்தி ஸ்டெயின்? அது சொல்ல மாட்டேன், அது சீக்ரெட். அது வந்துட்டு பண்றப்ப சொல்றேன் எப்படி பண்ணேன் அப்படிங்கறது. இப்ப மேக்கப்ல ஈஸியா பண்ணிடலாம், பட் ஸ்கின் கேர்ல வந்து பண்றது தான் வந்து இட்ஸ் a பிக் டாஸ்க். அது பண்ணிக்கலாம். சி, என்னோட க்ளோ ஸ்டிக்கான சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இதையுமே உங்களோட 2 ஃபிங்கர்ல லைட்டா அண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த செல்ஃப் க்ரூமிங் வந்துட்டு நாட் ரியலி நான் வந்து கிளாஸ்ல சொல்லி கொடுக்குற செல்ஃப் க்ரூமிங் கிடையாது. டிஸ்க்ளைமர். நீங்க இதை வச்சுட்டு என்கிட்ட கிளாஸ் வந்துட்டு இது இங்கே பார்த்துட்டோமே எதுக்கு வந்துகிட்டு அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து செல்ஃப் க்ரூமிங்லே ஒரு டைப், புரிஞ்சுதா? நான் வந்து எல்லா விஷயத்தையும் வந்துட்டு சும்மாவே சொல்லி கொடுக்க முடியாதுல்ல. ஆஸ் அ மென்டர், ஆஸ் அ எஜுகேட்டர், என்னால முடிஞ்ச அளவுக்கு நிறைய பிள்ளைகளால இங்க வந்து ஃபீஸ் கட்டி படிக்க முடியாதுன்றவங்களுக்காக தான் இந்த மாதிரி லைவ் வருது, இந்த மாதிரி டுட்டோரியல் சொல்லி கொடுக்கறது. பிளஸ் ஃபுல் விஷயத்தையுமே இதுல வந்து நம்ம எப்படி சொல்றது சொல்லி கொடுக்கல. ஒரு சில
திங்ஸ் மட்டும் தான் நான் சொல்லி கொடுக்குறேன். அது நான் சொல்லிட்டேன் நானு. ஏன்னா கிளாஸ்லன்றப்பதான் ஒரு ஸ்கின்னுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வேணும், அதுக்கு எப்படிலாம் போடணும்ன்றத டீட்டெயிலோட சொல்லி நான் போடுவேன். இது எனக்கு நான் போட்டுக்கிற ஒரு பேசிக்கான ஒரு மேக்கப். ஓகே, ஐ திங்க் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து தப்பா நினைச்சுக்காதீங்க. அப்ப காசு கொடுத்தாதான் சொல்லி கொடுப்பீங்களான்னா, எஸ், எஜுகேஷன் ஹேஸ் டு பே. ஆனா என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில விஷயங்களை இந்த லைவ்ல எல்லாருக்கும் புரியுற வாக்குல நான் சொல்லி தரேன் நான். சரியா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டார்டிங் வித் மை கன்சீலர். இந்த கன்சீலர் வந்து என்னோட ஸ்கின் கலருக்கு அப்படியே பர்ஃபெக்ட் மேட்ச் ஆன ஒரு கன்சீலர் ஃப்ரம் த பிராண்ட் இஸ் கால் நட்டாஷா டெனோ ஓ. ஓகே, ஸோ இவன் வந்து இப்போ நம்மளுக்கு இங்க டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, டார்க் சர்க்கிள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் ஹைட் பண்றதுக்காக I'm just using this. Okay. Oh yes. Any interesting questions? So இப்போ ஒரு நல்ல ஒரு கன்சீலர் பிரஷ் வச்சு லைட்டா டேப் பண்றேன். என்ன பண்றேன்? டேப். You should have to tap it. நீங்க blend பண்ணீங்கன்னா ப்ராடக்ட் மூவ் ஆயிடும் ரொம்ப. So kindly understand, wherever you need to coverage, that place you should have to tap the products, not blend. Blend na ipdi thekkuradhu, tap na ipdi press பண்றது. Any question, Lata? Foundation layers under eye, what to do, ma'am? Foundation layers under eye, what to do, ma'am? Foundation layer under eye, what to do? Under eye கீழ லைன்ஸ், ஃபவுண்டேஷன் லைன்ஸ் தெரியுதுங்க. ஓகே, அது பத்தி கேக்குறீங்களா? அது வந்து மாஸ்டர் கிளாஸ்ல தான் நீங்க கேட்கணும். இது வந்து ஒரு செல்ஃப் க்ரூமிங் செஷன். அந்த மாதிரி லைன்ஸ் வருதுன்னா நீங்க ஹைட்ரேஷன் நிறைய வேணும், அண்ட் அதுக்கு ஸ்கின் ப்ரிப்பரேஷன் நல்லா பண்ணணும். ஓகே, இதுதான் ஆன்சர். பட் அது வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்ன்றது, maybe you can join the class. Primer name, repeat, ma'am. It's a one size primer. Might be நீங்க அப்படியே வெளியே போயிட்டு அந்த கிளைமேட் அப்படி காமிச்சிட்டு வாங்க. அதுக்குள்ள எனக்கு 1 minute ரெஸ்ட் ஆயிடும். நீங்களும் அப்படியே அந்த இந்த ஸ்பாட் அப்படியே நீங்க வியூ பண்ண மாதிரி இருக்கும்ல. Just go show that. All good? Yes, நானே என்னோட ப்ராடக்ட்டை அடுத்த ப்ராடக்ட்டை ரெடியாக வச்சுருக்கேன். Which is the best sunscreen for combination skin, ma'am? Combination skin, you might can use the Ordinary. The brand is called Ordinary. And this is my foundation. So நான் இந்த ஃபவுண்டேஷனை ரொம்ப லைட் வெயிட்டடான ஒரு ஃபவுண்டேஷன். ஆல்சோ பார்த்தீங்களா, லைட் வெயிட்னா இந்த மாதிரி தான், இவ்வளோ லைட் வெயிட்டாக இருக்கும். ஷேக் பிஃபோர் யூஸ் நல்லா வந்து ஷேக் பண்ணிட்டு ஒரு 2 drops to 3 drops, and then I'm gonna press it. Can you see? ஒரு மாதிரி கொரியன் ஸ்கின் மாதிரி ஆயிடும். அவ்வளோ மைல்டா பியூட்டிஃபுல்லா இருக்கும். such a brilliant formula.
என்னோட எக்ஸாக்ட் ஸ்கின் கலர் கேன் யூ see கொஞ்சம் லைட்டாக தான் உங்களுக்கு பிரைட் தெரியும் பிரைட்னஸ். பட் ஆனால் இது எக்ஸாக்ட் ஸ்கின் கலர் ரொம்ப நல்லா இருக்கும் அண்ட் ஆல்சோ லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அதுதான் இங்கே ப்ளஸ்ஸே. Again, I'm just giving the 1 minute rest time. Any questions? Brush number. Brush number. I'm using the brand is called J Beauty. She's from Malaysia. அவங்க எனக்கு கொடுத்த இந்த ப்ரஷ் இதில் நம்பர் போடல, பட் திஸ் இஸ் அ க்ரீம் பிளெண்டட் ப்ரஷ் அப்படின்னு தான் எழுதியிருக்கு. அண்ட் திஸ் இஸ் த ஒன் ஃப்ரம் என்னோட குட் ஃப்ரெண்ட், அவங்களோட பிராண்ட் பெங்களூரில் பைரா காஸ்மெட்டிக்ஸ்ன்னு. சி இந்த பிளெண்டரோட ஷேப், இந்த ஷேப் பிளெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா மெக்சிகோவில் ரொம்ப ஃபேமஸாக. ஸோ அதை இன்னோவேட்டிவாக அவங்க வந்து க்ரியேட் பண்ணி அவங்க பிராண்டில் இதை இன்னோவேட்டிவாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சச் அ லவ்லி பிளெண்டர். எவ்வளோ சாஃப்ட் ஸ்மூத்தாக இருக்குது தெரியுமா? ஸோ நான் லைட்டாக வெட் பண்ணிக்கிட்டேன், ஏன்னா இன்னுமே கூட எனக்கு ஸ்கின்னோட நல்லா இது பிளெண்ட் ஆகணும்ட்டு. அண்ட் ஆல்சோ நான் எப்பயுமே என்னோட லிப்க்கு கொஞ்சம் போட்டுப்பேன், பிகாஸ் நீங்கள் பிஃபோர் பார்த்துருப்பீங்க என் லிப்ஸ் வந்து கொஞ்சம் டேனாக இருக்கும். எதனாலனா வி யூசிங் லாட் ஆஃப் லிப்ஸ்டிக்ஸ் நிறைய போட்டோம்னா இந்த மாதிரி ஆகும். எஸ், ஃபேனோட பிராண்ட் நேம். So cute. So cute. Jisoo Life. டே கடைசியில் நாட் போலில் வர மாதிரி என்ன சேல் கேர்லாக ஆக்கிடாதீங்கடா டே. நான் வந்து எவ்வளோ அழகாக டுட்டோரியல் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன், நீங்கள் என்னன்னா ஃபேனை பற்றி கேட்டுட்டு இருக்கிறீங்க. சீக்கிரம் இன்னையோட இது முடிய போகுது, இன்னும் 1/2 மணி நேரத்தில் இதோட ஆஃபர் முடிய போகுதுன்னு அடுத்து என்னையும் பேச வச்சிடாதீங்களா. Just pressing up. இங்க வந்து பார்க்க இவ்வளோ ரெய்னியா இருக்குல்ல, பட் there is a ரொம்ப அப்படியே ஹியூமிடா இருக்கு. இங்கெல்லாம் எனக்கு வேர்க்குது, அந்த அளவுக்கு ஹியூமிடா இருக்கு. அதனால தான் ஃபேன் கையில் வச்சுட்டே பண்றேன். எப்பயுமே மேக்கப் பண்றப்ப அட்லீஸ்ட் யூ நீட் ஃபேன் இல்லைனா ஏசியில் பண்ணீங்கன்னா தான் அந்த மேக்கப் வந்து சட்டுன்னு போய் ஸ்கின்ல அப்சர்வ் ஆகும். இல்லைனா மேக்கப் போய் ஸ்கின்ல ஒட்டாது. மேக்கப் ஃபவுண்டேஷன் தனியாக வரும், ஸ்கின்ல தனித்தனியாக அது தெரியும். ஆரஞ்சு கலர் கரெக்ஷன் யூஸ் பண்ணக்கூடாதா மேம்? பேசிக்காக நான் யூஸ் பண்ணலைங்க, பட் இஃப் இட்ஸ் ரெக்வயர்ட் யூ கேன் யூஸ் இட் இஃப் யூ லைக் இட். What do you think about no foundation makeup? பண்ணலாமே. நான் எவ்ரிடே ஐம் நாட் லைக் டேக்கிங் அ ஃபவுண்டேஷன் ஃபார் மை மேக்கப். சம்டைம்ஸ் ஒன்லி இந்த மாதிரி எனக்கு ஒரு கிளைண்ட்க்கு நான் அட்டன் பண்ண போகிறேன், ஈவன் நானும் அதில் ஷூட் எடுக்க போகிறேன் அப்படின்றப்ப நான் போடுவேன். பேசிக்காக என்னோட செல்ஃப் க்ரூமிங் மேக்கப்பில் நோ ஃபவுண்டேஷன் லுக் தான் நான் சொல்லிக் கொடுப்பேன் நான். ஸோ நோ ஃபவுண்டேஷன் லுக் தான் ஹெல்தியர் வே ஃபார் த டெய்லி லுக்குக்கு. இஃப் யூ கோயிங் ஃபார் ஈவெண்ட், இந்த மாதிரியான பார்ட்டிஸ், இந்த மாதிரி அக்கேஷனலாக போகிறீங்கன்னா யூ கேன் யூஸ் த ஃபவுண்டேஷன். தட் ஆல்சோ த குட் பிராண்ட் அண்ட் குட் பிக்மெண்ட் ஃபார்முலேஷன் உள்ள பிராண்டை நீங்கள் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஐம் ஸ்டார்டிங் வித் மை blush. எனக்கு வந்து blush ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுவும் வந்து ரெஃபியோட இந்த blush, இட்ஸ் ஆக்ட் லைக் ஆஸ் அ bronzer ஆல்சோ. ஷேட் பார்க்குறீங்களா? பியூட்டிஃபுல்ல. த பிராண்ட் இஸ் கால்ட் ரெஃபி. ஏ ஸோ இவன் வந்து ஒரு மாதிரி க்ரீமியாக இருப்பாங்க, ரொம்ப லைட்டாக, பிகாஸ் ஆல்ரெடி ஐம் சபினோ. இந்த மாதிரி இன் பிட்வீனில் மேக்கப்பில் பார்க்குறப்ப நிறைய பேர் வந்து பா அப்படிலாம் சொல்லுவாங்க. அவங்களெல்லாம் நீங்கள் காதில் வாங்காதீங்க. முடிச்ச பிறகு தே லுக் வெரி பியூட்டிஃபுல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நீங்கள் அது வரைக்கும் உங்கள் மூஞ்சி ஹாஃப் பேக்கில் காமிக்காதீங்க யார்கிட்டையும். ஃபவுண்டேஷன் நேம் அண்ட் நம்பர் சொல்லலாம். ஃபஸ்ட்டு லைவ் ஃபுல்லாக பாருங்கள். வில் டெல் யூ ஆல் த டீடைல்ஸ்.
கடைசியில் நான் வந்து மாஸ்டர் கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஆக்கிட்டீங்கடா. நான் லைவ் வந்ததே உங்க கூட ஜாலியாக இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ லெட்ஸ் வாட்ச் இட் அவுட் அண்ட் ஷோ சம் லவ். Will you take classes in Bangalore? Yeah, last year நம்ம பண்ணோமே. And again பண்ணணும். Will come soon. Will take. Okay. So இப்போ நான் blush போட்டேன் இல்லையா? ஸோ அதே மாதிரி Rare Beautyலையுமே I have a liquid blush. ஸோ இந்த blush என்ன பண்ணுவேன்னா என்னோட ஐஸ் மேலே லைட்டாக போட்டுப்பேன். ஒரு நல்லா இருக்கும். ஒரு மாதிரி ஒரு வார்ம் பிக்மெண்ட்டாக இருக்கும். சாரி, இது அப்படியே லைட்டாக ஒரு நான் ஐ ஷேடோஸ் போட மாட்டேன் பேசிக்காக என் ஐஸ்க்கு மேலே. எதனாலன்னா நம்ம ஒரு கேஷுவல் லுக் தானே. ஸோ ஐ யூஸ் இந்த மாதிரி என்னோட பிளஷஸையே டிண்டரையே லிப்ஸ்க்கும் இதுக்கும் நான் போட்டுப்பேன். ஐம் கெட்டிங் ஸ்வெட் மேன். ஓகே, நெக்ஸ்ட் இது செட் ஆகிட்டு இருக்கிறதுக்குள்ள நான் ELF ஓட என்னோட ப்ரோ okay. So yes, டைம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். கால் வர ஆரம்பிச்சிருச்சு பின்னாடி. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் அப்ளைங் மை மஸ்காரா. ஸோ மஸ்காரா வந்து இட்ஸ் அ புஷ்அப் மஸ்காரா. From the brand is called Maybelline. Yeah. லைட்டா என்னோட மேக்கப்பை இன்க்ளாட் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். Done. Then we just need some in the channel order என்னோட favorite compact. So in the compact to set my makeup properly all over the face. So channel oda favorites yaringa thumbs up கொடுங்க. such a brilliant compact. எப்படி இருக்கு பாத்தீங்களா? நான் போட்டதே தெரியாது. அப்படியே ஒரு சூப்பர் reflection effect கொடுக்கும். And then going for my lips. Okay. Yeah, this is my brown pencil. என்னாச்சு? லவ் கமெண்ட் போட்டா ரீட் பண்ண மாட்டாங்க உங்க அசிஸ்டன்ட். ஆமாங்க, ரீட் பண்ண மாட்டாங்கங்க அவங்க. நானே வந்து இப்படி டைம் ஆச்சு, டென்ஷனா இருக்கு, லவ் யூடா, எனக்கு லவ் சொன்னவங்க. கேள்வி கேட்கவே தோணல மேம். நீங்க ஜஸ்ட் உங்களோட ஃபேஸை மட்டும் பார்த்துட்டு இருக்கேன்றாங்க. தேங்க்யூங்க ஸோ மச். இது வந்து ஷாஃப்ரல் அப்படின்ற பிராண்டோட ஒரு ப்ரௌன் பென்சில் சூப்பராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டஸ்கியாக இருக்க பிள்ளைங்கள்லாம் வந்துட்டு நியூட் லிப்ஸ் போடணும்னா கண்டிப்பாக நான் இந்த சொல்கிற ஹேக் யூஸ் பண்ணுங்க. நல்லா டார்க் ப்ரௌனான ஒரு லிப் லைன் போட்டுட்டு லைட்டர் கலர் லிப்ஸ்டிக் எது வேணாலும் போட்டிங்கன்னா ஓம்ப்ரே எஃபெக்ட்னு சொல்லுவோம், சூப்பராக இருக்கும். அதுக்கான ப்ரௌன், திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் ப்ரௌன். ட்ரை இட் அவுட். We are waiting for your Coimbatore class. Oh yeah, really? இதோ இங்கேருந்து வந்துட்டு நேரம் அங்கே தான். யா, லிப் லைன் போட்டுட்டு கொஞ்சமாக லிப்ஸ்டிக் லிப்ஸ்டிக்
காணும். ஒரு நிமிஷம் இருங்க. வரேன். எஸ், அதுக்குள்ள அவங்க எப்படி வந்து டைம் வேஸ்ட் பண்ணாம ப்ராடக்ட்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. குட் லதா. ஸோ மை லிப்ஸ்டிக் பவுச். ஸோ காட் இட். அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே போடலாமா லிப்ஸ்டிக்கு? ஓகே, கோயிங் வித் சுகர். ஸோ சுகரோட ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா 19, நம்பர் 19 Wood House. Then the beautiful and nude. ஏன்னா இன்னைக்கு நான் போட்டுக்க ஒரு ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிஷியல் அட்டையர். ஸோ அதுக்கு ஐ திங்க் திஸ் இஸ் ஃபைன். அண்ட் ஃபைனலி இந்த மேக்கப் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஐம் கோயிங் டு ஃபிக்ஸ் மை ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே. எஸ், டன். ஐம் டன். மைட் பி இதுக்கப்புறமா நான் வந்து லைட்டாக என்னோட மஸ்காரா மட்டும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணிட்டு என்னோட வாட்ச் கட்டிட்டு நான் போய் என்னோட பிரைடல் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ ஹாய் சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கான்டோர்லாம் பண்ணல, எதுவுமே பண்ணல. பேசிக்காக என்னோட ஸ்கின்னை வந்துட்டு எப்படி நான் பார்க்கறதுக்கு நேச்சுரலாக இருக்கணுமோ, மீன்வைல் ஃபவுண்டேஷனும் போட்டிருக்கேன். ஸோ இப்படிதான் என்னோட மேக்கப். ஐ கோ ஃபார் மை பிரைடல் ஜாப்க்கு. ஸோ எப்படி இருக்குது சொல்லுங்க, நல்லாக்கா? அண்ட் இதே மாதிரி ட்ரக் ஸ்டோர்லயும் மேக்கப் பண்ணலாம். அண்ட் இதே மாதிரி நீங்க வந்துட்டு ஃபவுண்டேஷனே இல்லாம கூட மேக்கப் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான டெக்னிக்ஸ் தெரியணும்னா அப்போ எல்லாரும் சொல்ற மாதிரி B3 பிரைடல் ஸ்டுடியோட செல்ஃப் க்ரூமிங் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இட்ஸ் ஆன் September 20th. இட்ஸ் ஆன் ஆன்லைன் செஷன். ஓகே, see you, bye. ஸோ எப்படி இருந்ததுன்றத லவ் கொடுத்துட்டு போகலாம். எஸ், டெய்லி லைவ் போடுங்க மேம். டெய்லி லைவ் போகணும்னு ஆசை தான். ஆனா என்ன பண்றது, கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்ட பிறகு இந்த ஒரு மாசம் டைம் எடுத்து லைவா போறேன். ஓகே, எஸ், நல்லா gorgeous, nice ma'am. இப்போ ரீட் பண்றாங்கப்பா, கமெண்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்றாங்கப்பா. நல்லா இருக்குதா? Have a nice day. காஜல் போடலையா மேம்? இல்ல, எனக்கு காஜல் வந்து பேசிக்கா ஒர்க் போறப்போ நான் போட மாட்டேன். என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஆகுற மாதிரி தான் எனக்குமே கண்ணுக்குள்ள எல்லாம் போச்சுன்னா ஐ ஃபீல் லைக் இரிட்டேட். நான் லாஷ் மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா வச்சுப்பேன். நான் அதோட என் லுக்கை நான் கம்ப்ளீட் பண்ணிப்பேன். எஸ், பாய்.